வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன கொஸ்டின் ஆன்சர்னால், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பால் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி வீடியோ விளாக் வந்து போட்டிருந்தோம். அந்த விளாகில் வந்து கிட்டத்தட்ட இத்தனை மெசேஜ் வந்து எங்களுக்கு வந்ததே இல்லை. நிறையா வந்து கொஸ்டின் வந்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. இது வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கீங்க. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது கமெண்ட்டை இப்படி நீங்கள் தள்ளுனீங்க, ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் கண்டிப்பாக மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்காக வீடு மாறுறீங்க, ஏன் வீடு மாறுறீங்க, இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சும்மா வீடெல்லாம் பிரச்சனை சொல்லக்கூடாது. நமக்கு வந்து எப்படி சொல்லணும், எப்படி சொல்லிட்டு இப்போ ஏன் வீடு மாறினோம்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்பு இதாக இருக்குது. அடுத்து பிரியா இப்போ கன்சீவாக இருக்காங்க. அடுத்து அம்மாவுக்கு வந்து சரியான ஸ்பேஸும் இல்லை. முன்னாடி ஹாலில் தான் படுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் செப்பரேட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு குழந்தை பிறந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். குழந்தை வளர்கிற வழியே கொஞ்சம் பீஸ்ஃபுல், அதாவது இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அது ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அந்த வீட்டை பார்த்துட்டேவும் சொல்லியிருந்தேன். வீடு நல்லா பெருசாக இருக்குங்கக்கா, நல்லா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மெயின் இப்போ வீடு ஏன் மாறும் அப்படின்னா, இது வந்து இக்கிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. ரெண்டாவது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் மெயின் ரீசன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். அங்கேனா விஸ்க்குன்னு ஒரு டெலிவரி பெயின் அப்படின்னு எதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலாம். அதனால வந்து தான் நாங்கள் சரி வீடை ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஆகட்டும், மற்றபடி ஸ்பேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அதே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே முடக்கி அதை இப்போ வீட்டுலலாம் கொஞ்சம் தவள ஆரம்பிச்சுட்டு அங்கே போனால் அதை இருக்கும், இங்கே போனால் இதுக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருந்தால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக கை கால் நல்லா இது பண்ணி விளையாட கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒன்று அப்படித்தான் இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, அதுவும் வந்து சிலர் வந்து கேட்பாங்க, ஏன் அப்படித்தான் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, தவறும் போது நல்லா தவளணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா குடுகுடு அந்த ஓடுறது. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதே இது நம்ம சொந்த வீடு இப்படி கட்டியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மாற மாட்டோம். நம்ம இங்கே தான் வளர்த்து தாகும். இது வாடகை வீடுங்கிறனால நாங்கள் மாற்றுறோம். அதான் உண்மை. இப்போ இது நம்ம சொந்த வீடாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம மாற்ற முடியாது. அதான் நான் வீடியோவில் சொல்கிறேன், இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாத எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே போய் நம்ம இருக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வீடு வந்து எந்த குறையுமே இல்லை. பட் சூப்பர் தான், எங்களுக்கு எல்லாமே ஓகே, எந்த குறையுமே இல்லை. பட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறக்கோசரம் மாறுறோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடு இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரியாமா மாசமா இருக்கும் போது வீடு மாறக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது கொஸ்டின். அது நீங்க இல்ல, நிறைய பேரே சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே அது சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா எங்களுக்கு அதுல பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல. வீடு மெயின் வந்து என்ன அப்படின்னா, மாசமா இருக்கும்போது புது வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ரீசன் தெரிஞ்சு, ஓ இப்போ வீடு கட்டத்தான் கூடாது, வீடு மாறுறது வந்து ஒரு நார்மலான ஒரு இதுதான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியா ஃபர்ஸ்ட் கன்சீவாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 3 மாதம் 4 மாதம் கன்சீவாக இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் தான் நாங்கள் வீடு காலி பண்ணுன்னு சொல்லல. ஹவுஸ் ஓனர் நாங்கள் வீட்டை விட்டுட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், சார் அவங்க கன்சீவாக இருக்காங்க, இப்போ நாங்கள் வீடு எங்கேயும் பார்க்கணும். இல்லைங்க, நான் வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டை மாற்றிங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுதான் நிலமை. அதாவது சொல்லலாம். அதனால் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நம்ம கையில் தானே இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் இதான் வந்திருக்கு. பிரெக்னெண்டா இருக்கும்போது வீடு மாறக்கூடாது சம்திங் நிறைய இதே தான் வந்து வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், வீடு நல்லா இருக்கு, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு. கண்டிப்பா போனதுக்கு ஹோம் டூர் போடுறோம். அதே மாதிரி வீட்டு வாடகை வந்து எவ்வளோக்கா, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது காம்பவுண்ட் வீடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடு தான். பக்கத்துல வந்து வீடெல்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போது அது இல்லாத மாதிரி இருக்கு. வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாம் வீடு தனித்தனி வீடு, நம்ம காமிக்க முடியாது இல்ல. நம்ம வீடு மட்டும் நம்ம ஏரியா
நம்ம வீட்டு மட்டும் நமக்கு அனுபவம். வீடு ஃபுல்லா இருக்கு, நம்ம வீடு செப்பரேட்டா இருக்கு, தனி புழக்கம், குழந்தைய ஓடி ஆடி விளையாட கொஞ்சம் ஸ்பேஸ்ஃபுல்லா இருக்கு. தண்ணி இன்னும் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், 1.5 மாசம், இன்னும் பாத்தீங்கன்னா 1.5 மாசம் ஸ்கூல் லீவ் வேற. லீவு வேற. இந்த பிள்ளைலாம் விளையாடுறது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கும், கொஞ்சம் குழந்தைங்க ஆக்டிவா இருக்கும். எப்படின்னா சார் வாடகை வீடு உண்மையாக ஓப்பனாக சொல்ல வாடகை வீட்டில் இருக்கிறனால மாத்திரம் சொந்த வீட்டில் இருந்தால் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்போம். அது ஒன்றும் பண்ண அடுத்த முடியாது. கொஸ்டின் வந்து வாடகை எவ்வளோ சிஸ்டர், இதுக்கும் அதுக்கும் வாடகை வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பெருசாலாம் வித்தியாசம் இல்லைங்க, 500 ரூபா டிஃபரன்ஸ். அவ்வளோதான். இங்க வந்து 5500 ரூபாய், அங்க 5000 ரூபாய். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஸ்பேஸ் அங்கே அதிகமா இருக்கு, அவ்வளோதான். வீடு பெருசு. எப்படி பார்த்தாலும் ஒர்க்குக்கு நான் அங்கேருந்து இங்கே தான் வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து மாற்ற முடியாது. ஆனால் நம்ம இவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக தான் நான் பார்க்குறது, வேற ஒன்றும் இல்லை. மெயினாக வந்து இது பாப்பாவுக்கு இப்படி தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்படி தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரியா கன்சீவ் வரும்போது 8 மாதத்துக்கு அப்புறம் வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வீடை மாற்றி வச்சுட்டு, ஏன்னா டக்குன்னு டெலிவரி ஆகிட்டாங்க. அங்கிட்டு 1 வருஷத்துக்கு வந்து குழந்தைக்கு சின்ன ஊசி ஏதாவது செக்கப் எதனா பக்கத்தில் பிறந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் அதே மாதிரி பெருசாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. இன்னொன்று என்னன்னா, ஏன் சீட்டு வீடு பார்த்தீங்க, அதுல எப்படி நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்னு வந்து அப்படி வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான்லாம் வளர்ந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வீடு தான். எங்க அம்மா சொந்த வீடே சீட்டு வீடு தான். அப்படி எல்லாம் எல்லா இதுலயும் எல்லாரும் நம்ம வளர்ந்து வந்ததுதான். இப்ப நம்ம புதுசா அதை இது பண்றதுக்கு நம்மளுக்கு கிடைச்சது இதாவது நம்மளுக்கு இருக்கு சந்தோஷம். எங்க பட்ஜெட்டுக்கு அதுதாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க இங்க பக்கத்துல சுத்து வரட்டா பார்த்தோம். 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம 12,000 ரூபாய் சொன்னாங்க ஒரு வீடு. நம்ம அந்த அளவுக்கு நம்மளால வாடகை கொடுக்க முடியாது. நம்ம சம்பாரிச்சு வாடகை கொடுக்கறதுக்கு அளவாக தான் சம்பாதிக்க முடியும். அதனால நமக்கு வாடகை கம்மியா இருக்கு, இடமும் இருக்கு. ஒரு சீட்டு வீடா இருந்தா என்ன, ஏன்னா அதாவது காலம் மாறித்தானே இருக்குது. வெயில் காலம் 4 மாசம் வந்தா அப்புறம் பனிக்காலம் 4 மாசம் அது 3 எல்லாம் வரத்தான் செய்யுது. அதனால ஓகே, சீட்டு வீடா இருந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில இடம் இருக்கேன்னு கூட நாங்க தேடணும். ஏன்னா ஓட்டு வீடு நல்லா இருக்கும், சூப்பரா. அந்த எப்படி சொல்றதுன்னா, வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற அந்த இது வந்து ஃபீல் வந்து நல்லா இருக்கும். இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓட்டு வீடு அப்படிங்கிறது வந்து. முன்னாடி இடம் இருக்குல்ல, அதனால மேக்ஸிமம் அவங்களுக்கு அந்த ஹீட் இருக்காது. இப்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டான இருக்க எந்த விளாக்லயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்க போட்டிருக்கவே மாட்டோம். ஷார்ட்ஸ்லையும் விளாக்லையும் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா, ஓன் ஹவுஸ் நம்ம டூர் போட்டோம் இல்லையா, எங்கள் சொந்த வீடு வந்து இதுதான் நம்ம சொந்த வீடு அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அதை பற்றின முழு விவரம் வந்து அந்த விளாகில் வந்து நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறமும் விளாகில் நாங்கள் சொல்லலை. அதை வந்து 2-3 சிஸ்டர் வந்து நேரில் பார்க்கும் போதும் கேட்டிருக்கீங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ஹவுஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதை பற்றின டீட்டெயில் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அது இல்லை ஒரே நிமிஷம். அது வந்து 10 மினிட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி சின்ன ஷார்ட்டாக உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எங்கள் அம்மாவோட இடமும் இவங்க அம்மாவோட இடமும் அப்படி கிடையாது. நம்ம வந்து வீட்டோட இடம் கட்டி தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சைட்ல வந்து கட்டி தருவாங்க. இப்ப புதுசா வந்திருக்கு இல்லைங்களா, 3 லட்சம் கொடுத்தா வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம முன்பணம் கொடுத்து 3 லட்சம் முன்பணம் கொடுத்து இந்த மாதிரி வீடு கட்டி நம்ம வந்து குடி போனதுதான், ஓகேங்களா? வீட்டோட மதிப்பு 17. அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுத்தியும் வந்து காம்பவுண்ட் எடுத்தது, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவு வந்து நிறைய பண்ணியிருக்கோம். செலவு வந்து நம்மளா இழுத்தது தான், அவங்களாம் இழுக்கல. அவங்களா பண்ணிட்டாங்க, செலவு கம்மி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக தான் இழுத்தோம். ஃபஸ்ட்டு பெரிய கொஸ்டின் என்னென்னா, எதனால் அந்த வீடு கைவிட்டு போச்சு அப்படின்னா, என்னால் தான். நான் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒர்க்குக்கு போக முடியாத சுச்சுவேஷன். மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் 21,000 ரூபாய் நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போனோம் அப்படின்னா தான் எங்கள் வீட்டோட லோனை நாங்கள் கட்ட முடியும். பட் ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்னால் திருப்பி இப்போ உட்காந்து வேலை செய்ய முடியாது. உட்காந்து வேலை செஞ்சால் சிவியர் ஆயிரும். அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் என்னால் வேலைக்கும் போக முடியல, என்னால் அங்கே இருக்கவும் முடியல. அதை காப்பாற்றி வச்சுருந்தா 1 மந்த்து தான் நம்ம கட்டலை. அதை ஏதாவது இருந்திருக்கலாம். பட் ஆனால் எங்கள் மனசில் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துச்சு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி அந்த வீட்டை நாங்கள் விற்றுட்டு வரல. விற்றுட்டிங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வீட்டை நாங்கள் விற்கலை. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, பேங்க்குக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிடலாம். எப்போ பேங்க்குக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படி பேங்க்ல எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
நம்ம சுச்சுவேஷனை யூஸ் பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. மற்றபடி அப்படியே எங்களால கட்ட முடியல, இல்லை அப்படின்னும் நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம். அது நம்ம செலவு பண்ண காசோ நம்ம முன்பணம் போட்ட காசோ அதெல்லாம் அப்போ இருந்த சூழ்நிலைக்கு என்னன்னா நம்ம இருந்தா நம்ம அதாவது நம்ம வந்து கொடுத்து உதவ ஆள் இல்லை. உண்மையை சொல்லணும்னா கொடுத்து உதவ எங்களுக்கு ஆள் இல்லை. அப்போ இருந்த சூழ்நிலைக்கு ஏதோ வெளியில போய் இந்த லோன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வேண்டான்னு வெளியில் வந்துட்டோம். ஆனால் அது சரியா தப்பான்னு இப்போ வரைக்கும் எங்களால் அந்த டிசிஷன் எடுக்க முடியல. ஆனால் இப்போ வந்து எப்படிங்கக்கா, அது வந்து நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பேர் கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என் பேர்ல தான் இருக்கு. வேற ஒருத்தவங்க லோன் கட்டிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம வந்துட்டோம், வேற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் லோன் கட்டிட்டு இருக்காங்க. மாத்திடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பேருக்கு மாத்திடுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா நினைச்சா சத்தியமா இல்ல. நம்ம போட்டது போனதா. ஆனா அப்ப வந்து நம்ம சொல்லிட்டு வந்தது என்னன்னா, வேண்டாம் நீங்க கட்டி நீங்களே வைக்கணும் வச்சுக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம விட்டது வந்து அப்போ சூழ்நிலை அந்த மாதிரி பேசுகிறோம். அதை மாற்றி பேசுறதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு அதாவது எப்படி எங்களுக்கு அது தோணலை. அதனால அது அப்படியே பரவாயில்ல, எத்தனையோ போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அதையும் நாங்கள் விட்டுட்டோம். அதை பற்றி வேண்டாமே. எனக்கு வீட்டை பற்றி மெயினாக கேட்ட நிறைய பேர்த்துக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளா சொந்தமாக கட்டினது தான். நம்மளோட உழைப்பு, இவரோட ஃபுல் உழைப்பும் போட்டு அதை கட்டினது தான். என்னால் முடியல, கட்ட முடியல, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது வந்து ஜப்தி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்களாக வேண்டாம், இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம்னு விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். திருப்பி வந்து கொடுத்தவங்க கிட்ட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெளிவாக வேணும், எங்களுக்கு இன்னுமே புரியலை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரியாமணி சேனல்லேயும் சரி, எம்பிஎஸ் ஃபேமிலி சேனல்லேயும் சரி, நான் vlog வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். வீட்டை பற்றி மட்டுமே ஃபுல்லாக தெளிவாக பேசி வந்து நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பாருங்கள். வீடு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து இதோட முடிச்சுக்கலாம். இது என்ன போட்டிருக்காங்க, மீஷோ. ஆமாம், இது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இதில் இருக்கிறவங்க வந்து இதுலேயும் இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கீங்க. மீஷோ வந்து நாங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக டிஎம் பண்ணுறீங்க. டிஎம் பண்ணா லிங்க் வராது, இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து சொல்லிருந்தீங்க, என்ன சிஸ்டர் லிங்க்னு போட்டா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்க இன்பாக்ஸ்ல பண்ணாதீங்க. அந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல போட்டீங்கன்னா தான் வரும். வேற என்ன क्वेश्चन அதுதான் இந்த வீடியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணால வீடு நல்லா தாங்க. வீடு நமக்கு அதாவது வீடெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் குறை சொல்றதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக மாத்திரம், மற்றபடி வேற பெரிய அதுவும் கேட்டிருக்கீங்க. வீடு வந்து சேஃபா, பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்காங்களா, பாதுகாப்பா இருக்கா, அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் சேஃபா தான் இருக்கும். அது நம்ம பழக்கப்பட்ட ஏரியா தான், தெரிஞ்ச ஏரியா தான். அதனால எப்படி இது எப்படி சொல்ல ஆர்ச்சி வீடு இல்லையா, அதுவும் கேட்டிருக்காங்க. ஆர்ச்சி வீடு இல்லை, அதே இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு, இப்போ நம்ம சொந்த வீடு இருக்குங்களா, நம்ம சொந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மெயின் ரோடு, அதுக்கு ரைட் சைடுல நம்ம சொந்த வீடு. இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு கிலோமீட்டர் ஒரு அது கேப் வந்து 1 கிலோமீட்டர், பட் ஆப்போசிட் கணக்குல வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாடகைக்கு போற வீடு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க, கண்டென்ட்டுக்காக வீடு மாத்துறீங்களா, உங்களுக்கு கண்டென்ட் இல்லையா, கண்டென்ட்டுக்காக வீடு மாத்துறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, கண்டென்ட்டுக்காக இந்த ஜாமான்லாம் தூக்கிட்டு போகணும். நம்ம உண்மையிலேயே ஒரு இட வசதி ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு கொசரம் தானே தவிர கண்டென்ட்டுக்காக வீடு மாற்றினா நான் மாதத்துக்கு ஒரு வீடு மாற்றி மாதத்துக்கு ஒரு vlog போடணும். நமக்கு கரெக்டான ஒரு வீடு செட் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம மாற்றணும். இப்போதைக்கு இப்போ கன்சீவ் ஆனதுனால தான் இப்போ நாங்கள் மாற்றுறோம், மாசமாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த வீடு மாற்றுற நினைப்பே எனக்குலாம் கொஞ்சம் கூட இல்லை. வீடு என்னது அலாசாம பால் காய்ச்சினீங்க, அரிசி எடுத்துட்டு வரேன், வீடெல்லாம் கழுவுறதுல இல்ல வீடு வந்து கழுவி எல்லாம் பண்ணி தொடச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சும் போது அப்புறம் அதெல்லாம் பண்ணி தானே காய்ச்சுவோம். அதுக்கு நாங்க வந்து உப்பு மஞ்சத்தூள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வீட்டுக்குள்ள நம்ம முதல்ல எடுத்துட்டு போவோம்னா நிறகுட தண்ணி, உப்பு, மஞ்சள், பருப்பு, சர்க்கரை, இந்த 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல உள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருள். வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த 5 பொருள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்து குபேர மூலை நம்ம சமைக்கிற அந்த இதுக்கிட்ட வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுருவோம். அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி போட்டோலாம் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோம். சேம் இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணணும்.
அதே மாதிரி அத்தை எங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஆமா ரிட்டன் எங்க அத்தை வீட்டுக்கு வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட் ஆகும். ஆமா லீவு அத்தை அந்த அன்னைக்கு வந்து சமையல் நீங்க வேலைக்கு போயிட்டு போயே வந்துருங்கப்பா. ஆகணும் அதனால போயிட்டாங்க. நம்ம என்னங்க ஆ, சொல்றாங்க பாருங்க. கட்டுறோம். எங்க அத்தை கிட்ட சொன்னதுக்கு போமா நீயே போய் பாலை காய்ச்சிட்டு வந்துரு கட்டின அப்படின்ட்டாங்க. வீடே விட்டுட்டு வந்துட்டோம் என்ன இதுக்கு மேல எங்க அத்தை அந்த இதுல நீ போய் பாலை காய்ச்சிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. அதாவது கேட்கறதெல்லாம் நாங்க கேட்போம். நீங்க அவங்க சொல்றது வரமாட்டாங்க. எல்லாமே எங்களோட நல்லதுக்கு எனக்கு எல்லாமே புரியுது. பட் அவ்வளவு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து எல்லாம் பண்றதே நமக்கு நிக்க மாட்டேங்குது. இனி நம்ம வாடகைக்கு போறதுல எல்லாம் பார்த்து மட்டும் என்ன ஆக போகுது? எதா இருந்தாலும் நமக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது நடந்தே தீரும். அதனால அதை பத்தி பெருசா இது பண்ணிக்கிறதுல எது நடந்தா நல்லதுக்கே. என்னது? You keeping- பிக் ஸ்கிரீன் பேக்மா பிக் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு ஓ, தேங்க்யூ. thank you sister. Thank கிட்டத்தட்ட you so இன்னும் ஒரு much. ஒரு வருஷத்துக்கு சான்ஸ் இருக்கல. பட் சான்ஸ் கிடைச்சா பிக் ஸ்கிரீன் பார்க்கலாம். சூப்பர். நிறைய பேர் வந்து Thank you, வீடு நல்லா thank இருக்கு you. அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவ்வளோதான். இந்த சொல்லியிருக்கீங்க. விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் 15 ரூபா. நம்ம அதுவும் இப்ப அதிகமா தான் கேட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் முடியல சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த வீடுமே ரெண்டு அதிகமாக சொன்னது தான். அப்புறம் தெரிஞ்சவங்க மூலிமா அவங்க சொல்லி கம்மி பண்ணி கம்மி கேட்டு பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கோம். கொடுத்துருக்குறாங்க. வாடகை வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால வாடகை கொடுத்துருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோம் டூர் போடலாம். நீங்க இப்ப அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலுமே ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஜாமான் எடுத்துட்டு போகாதுக்கு முன்னாடி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இந்த விளாக் அங்க போனேன் அப்படின்னா இப்ப வரைக்கும் நம்ம ஒண்ணும் உள்ள வைக்கல. ஹோம் டூர் வந்து வெளியே இருந்து உங்களுக்கு உள்ள எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து ஹோம் டூர் போடுறோம். இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன கொஸ்டின் விட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் ஹைப் கொடுங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆன்சர் நான் பெருசாக எதையும் யோசிக்க வேண்டியது. நல்லதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எது நடந்தாலும் சாமி மேலே பாரத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்குன்னு விதிக்கப்பட்டது நமக்கு நடந்தே தீரும். அது வந்து நம்ம இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு நாங்கள் வாழ்க்கையில் நான் பட்டது நானும் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அது பழைய நிலைமையில தான் என்னை கொண்டு வந்து விட்டது. அதனால இப்போ எதை பற்றி நான் யோசிக்கிறது எதுவே நடந்துட்டு போகுது. நம்ம ஆண்டவை எப்படியெல்லாம் நம்ம விதி நம்மளை இழுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உட்கார வைக்க முடியல. அப்போ போய் உட்காந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, பாய், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விளாக் போடும்போது அதோட நான் அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாய், டாட்டா. see you.